வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து வந்து கார் ஸ்டாண்டில் இருக்காங்க. அப்போ மீனா கால் பண்ணி, எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுங்க, திடீர்னு வந்து அவங்களுக்கு யாரோ வந்து கார் கொண்டு வரேன்னு சொன்னாங்களாம், கொண்டு வரலையா, அதனால் 2 கார் தேவைப்படுது அப்படிங்கும்போது கார்த்தியை நான் ஒரு இடத்துக்கு அனுப்பியிருக்கேன், நானும் செல்வம் போயிடுறோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க போயிருங்க இந்த இடம் அப்படிங்கிறாங்க. வாடகைலாம் வந்து அவங்க பேசின வாடகையை தந்துடுவாங்களா அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த விசேஷ வீட்டுக்கு ஜம்முன்னு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து செல்வத்திட்ட சொல்கிறார், செல்வம் வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் வெயிட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அருணுங்கிற அந்த காக்கி சட்டைக்காரர் வந்து பைக்கில் ஹெல்மெட் ஏதோ போடாமல் ஃபோன் பேசிக்கிட்டே பைக்கில் போயிட்டுருக்காரு. இதை பார்த்து முத்து அங்கே பாரு, நம்மளெல்லாம் ரூல்ஸுங்காரு, இப்போ அப்படி வராருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுக்கிறாரு. அவர் பாட்டில் ரோட்டில் வண்டி விட்டு போய்கிட்டே இருக்கார். அப்போ முத்து தன் கையில் இருந்த லாக்கை வச்சு பைக் லாக் பண்ணிடுறாரு. அப்போ அந்த அருண் வந்து மறுபடியும் தன்னுடைய பைக் எடுக்க முடியல. என்ன சார் பைக் வர மாட்டேக்கா, லாக் போட்டால் எப்படி வரும் அப்படிங்கிறாங்க. யார் போட்டா அப்படிங்கிறாங்க. வேறு யார், நான் சாவி என்ன இருக்கு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே அருண் ரொம்ப கோபமாக வராங்க. என்னடா ரொம்ப தூரம் உனக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை சார் உங்களுக்கு தான் அது, எனக்கு இல்லை, ரோட்டில் வந்து ரூல்ஸில் போகணும், கரெக்டாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க, நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே, ஆமாடா நான் வந்து எப்படி வேணாலும் போவேன், ஆனால் நீங்கள் தான் கரெக்டாக போகணும், இல்லைன்னா நான் வந்து உன்னை ஃபைன் கட்ட வைப்பேன், காரே வெளியெடுக்க முடியாத அளவுக்கு பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. சார் அதுக்கு நாள் கிடையாது, சாவி தர முடியாது, உங்களால் ஆனதை பாருங்கள், நீங்கள் பண்ண தப்பு தானே, தப்புன்னு ஒத்துக்கிட்டால் நான் தரேன் அப்படிங்கிறாங்க. நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு டாபார்னு முத்தை பலார்னு வாங்கியிருந்தாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, என் பொறுமைக்கு ஒரு எல்கை உண்டு அப்படிங்கிறாங்க. என்னடா செஞ்சிருப்ப அப்படிங்கிறாங்க. சார் மேலே கை வைக்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்றாரு முத்து. செல்வம் சொல்கிறார், சார் அவன் வந்து ஒரு வேலை விஷயமாக தான் இருக்கான், இதில் உங்கள் மேலே கை வைக்கிறதுக்கோ பெரிய மேட்ரு கிடையாது, நாங்கள் ஒரு ஆஃபர் தான் இருக்கோம் அப்படின்னா. ஓ, இந்த காரை வச்சு பொழைச்சிக்கிட்டு என்கிட்டயே நீ வந்து சீண்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக தன்னோட பைக்குக்கு போகிறாரு. பெட்ரோல் டேங்கில் உள்ள இதை உருவிட்டு அதில் பெட்ரோல் பிடிக்கிறாரு. பிடிச்சி முத்துக்காரையும் செல்வங்காரையும் கொளுத்தியிருக்காரு. இதை அப்படி செல்வம் அப்படியே வீடியோ எடுத்துடுறாரு. உடனே என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு முத்து வந்து அருணை இழுக்கிறாங்க. என்னடான்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி முத்தை வந்து பலார்னு மறுபடியும் வாங்குறாங்க. முத்து எவ்வளவோ பொறுத்து பார்க்குறாரு. தன்னுடைய காரும் செல்வம் காரும் வம்பா போகுது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படிங்கிறாங்க. அப்படி என்னடா பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. என் வாழ்க்கையை கெடுத்துட்டு என்ன பண்ணிடுவே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்குறாரு. ஒரு கம்பி கிடக்குது, அதை தொய்யிட்டு அருணை வெளுன்னு ஒழுக்காரு. அருணுக்கு பூசை தாங்க முடியாமல் ஓடுதாரு. முத்துக்கு சரியான வைக்க, நம்ம காரும் போனது இல்லாமல் செல்வங்காரும் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதுகுலேயே போட்டு வாங்குதாரு. ஏன் அம்மா அப்படிங்கிறாரு. அங்கே நொறிஞ்சே போகுது முதுகு. அப்போ எப்பான்னு துடிக்கிறாரு. அப்போ ரோட்டில் இருக்கவங்க எல்லோரும் பிரித்து கொண்டு போகிறாங்க. அதனால் காரை எல்லோரும் அணைச்சி பார்க்குறாங்க. முற்றிலுமாக எரிஞ்சிருது. எரிஞ்சோடனே ரொம்பவே அழுகிறாரு செல்வம். இந்த காரை நம்ம வந்து பொழப்புக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுருந்தோம், இப்படி பண்ணிட்டானே இந்த அருண் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் அழுதுட்டுருக்காரு. அப்போ முத்து என்னால் தான்டா அப்படிங்கிறாங்க. நீ என்னடா பண்ணுவ, நியாயத்தானே கேட்டேன், ஆனால் அவங்க வந்து அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கிறனால இப்படி பண்ணுறாங்க, அது மேலே அவர்கிட்ட கை வச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அவர் தான் என் மேலே கை வச்சார் அப்படிங்கிறாங்க. நான் அந்த காரை வந்து கொளுத்துனதை வீடியோ எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. நல்லதாக போச்சுட்டா அப்படின்னுட்டு இருக்கும்போது அருணுக்கு டூட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அருண் ஃபோனே எடுக்கல. அப்போ பக்கத்தில் இருக்க நர்ஸு வாங்கி ஹலோ அப்படிங்கிறாங்க. அருண்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க. சார் அவருக்கு குறுக்கு நொறுங்கிருச்சு, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அவர்கிட்ட ஃபோனை கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. முத்துங்கிற ஒரு சண்டியை வந்து நீ இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. அவன் எந்த அட்ரஸ்ஸு அப்படிங்கிறாங்க. சார் அவன் அட்ரஸ் எங்கே சார் அப்படிங்கிறாங்க. அந்த அதிகாரிகள் அனுப்பி முத்தை வந்து கூட்டி வர சொல்லுதாங்க. அப்போ என்ன சார் அப்படிங்கிறாங்க. என்னவா, ஒரு காவி சட்டைக்காரனை அடித்து நொறுக்கியிருக்கேன், முதுகுவே நொறிஞ்சு போச்சு, நீ என்னதா உள்ளடங்கி வரல அப்படிங்கிறாங்க. உடனே சார் தப்பு ஏன் மேலே இல்லை சார், தப்பு உன் மேலே இல்லையா, அவர் வந்து ஆஸ்பத்திரியில் கிடக்காரு, நீ எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே செல்வம் எல்லாம் வராங்க. வந்து சார் தப்பு வந்து முத்து மேலே இல்லை,
அந்த காக்கி சட்டைக்காரர் தான் அப்படி பண்ணார். முத்தை அவர் சுத்தமாக பிடிக்கல. அவர் பைக்கு வந்து ஹெல்மெட் போடாமல் ஓட்டு வந்தார். அது போக ஃபோன் பேசிட்டே வந்தார் சார். அதனால் அவன் பைக்கை வந்து ஒரு லாக் பண்ணான் அப்படிங்கிறாங்க. அவன் ரூல்ஸ் என்னன்னா, இவன் சர்வீஸுக்கிட்ட போனான், இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. சார் மக்களுக்கு அதிகாரம் இல்லையா சார், எங்களுக்காக தானே சார் நீங்கள் வேலை பார்க்கீங்க அப்படிங்கும்போது, என்னையா நீ ரூல்ஸ் பேச, நீ உள்ள உட்காரு, நீ நான் ரவுண்டில் அப்படின்னு சொல்லி செல்வத்தையும் வச்சிடுறாங்க. செல்வம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி தான் எடுத்த வீடியோ, அப்புறம் வந்துட்டு முத்து எடுத்த வீடியோ எல்லாத்தையுமே வந்து மீனாட்ட கொடுத்துட்டு வந்துடுறாங்க. மீனா வந்து நேராக போய் அந்த வக்கீலை பார்க்குறாங்க. சார் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு என் வீட்டுக்காரர் மட்டும் குறை சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இந்த வீடியோவை வந்து ஒரு உயரதிகாரிகள் பூரா அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு உயரதிகாரி உயரதிகாரிகிட்டையுமே பெட்டிஷன் கொடுக்காங்க. அப்போ இங்கே இருக்க காகிச்சட்டுக்காரங்க பூரா அருண்கிட்ட போகிறாங்க. அருண், நீ பண்ணதான் தப்பு. அவங்க 2 பேர் காரோட மதிப்பு என்ன தெரியுமா? 2 பேர் காரையும் நீ தான் புதுசாக வாங்கி கொடுக்க. அதுபோக உன்னை வந்து இது பண்ணிட்டாங்க, 6 மாதத்துக்கு நீ வீட்டில் தான் இருக்கணும், வேலையை விட்டு நீ தூக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு இப்படியே இருக்குது, அந்த முத்தை வெளியே விட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், அவனை வெளியே விட்டாச்சு, அப்படி விடலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், விட்டாச்சு, இப்போ உன் மேலே தான் கேஸு, நீ 6 மாதம் கழித்து நீ வந்து வேலையில் சேரணும்னாலும் அந்த முத்து வந்து உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் தான் நீ சேர முடியும் அப்படிங்கிறாங்க. இங்கே அருணுக்கு என்ன செய்யனே தெரில. அந்த டிரைவர்கிட்ட நான் இது பண்ணணுமா, அது போக அவனுக்கு நான் கார் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. அப்போ செல்வம் வந்து ஸ்டேஷனில் அந்த ரிசிப்ட்லாம் வாங்கி இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுத்துட்றாங்க, கார் கொடுத்துட்றாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, என்னால் கிட்டத்தட்ட உனக்கு 15 நாளைக்கு மேலே வேலைக்கு போக முடியல செல்வம், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க. ஒருடா பார்த்துக்கலாம், அந்த காய்கறி சட்டைக்காரன் நம்மளை பாடாப்படுத்திடுவான்னு நினச்சோம். கரெக்டாக அந்த வீடியோ வந்து சிஸ்டர்கிட்ட கொடுத்தேன், சிஸ்டர் வக்கீல்கிட்ட கொடுத்து இது பண்ணிட்டாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து காரும் கிடச்சிருக்காது சீக்கிரம். அவனையும் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்க முடியாது, இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டார்ல அப்படின்னு இருக்கும்போது, பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த காய்கறி சட்டைக்காரர் அருண் வராங்க. முத்து எப்படி இருக்கீங்க, செல்வம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு முத்து கேட்குறாரு. என்ன தெரியலையா, நான் தான் அருண், அந்த ஸ்டேஷனில் வேலை பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. நான் பண்ணது தப்பு தான், நான் தப்பை உணர்ந்துட்டேன், எனக்கு உங்களுக்கு சமரசம் ஆகிட்டுன்னு சொல்லி ஒரு லெட்ரு மட்டும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொண்டு ஸ்டேஷனில் கொடுத்துட்டு நான் வேலையில் சேர்ந்துப்பேன் அப்படிங்கிறாங்க. ஓ, அப்புறம் சேர்ந்துட்டு கஷ்டப்பட்டவங்க வந்தாக்க அவங்க அந்த தப்பு பண்ணிட்டாங்க, இந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பணத்தை நீங்கள் வாங்கி ஃபைனாக கட்டுவீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் மாறிட்டேன் அப்படிங்கிறாங்க. தலைவரை, மாறிட்டேங்கிறது முகத்திலே தெரியும், நீங்கள் மாறலை, போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. டேய் என்ன, உன்கிட்ட வந்து நான் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கோமா, ஒழுங்கு மரியாதை வாபஸ் வாங்கணும், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்ன முத்து சொல்கிறாரு, சார் இங்கே பாருங்கள், இங்கே யூனிஃபார்ம் போட்டிருக்கும் போது மரியாதை கொடுத்தேன், இன்னும் வந்து மரியாதை கிடையாது, முதுகுலையை பிச்சு விடுவாங்க, ஒழுங்காக ஓடிடு அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னடா சின்னம் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னடா சின்னம்னு சொல்லிட்டு 2 பேரும் கெட்டு முள்ளாகிடுது. அப்போ செல்வம் சொல்கிறாரு, மிஸ்டர் அருண், இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதை கிடையாது, இதுக்கு மேலே முத்தையோ என்னையோ பார்க்க வந்தீங்க அப்படின்னா இதையும் ஒரு வீடியோ எடுத்து உங்கள் உயரதிகாரிட்ட கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே நேராக போயிடுறாங்க. அந்த முத்தை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் சீதாவுடைய சொந்த மச்சான்னு தெரிய வருது. எப்படியாவது சீதாவை வச்சு நம்ம இதை வாபஸ் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா ஃப்ரெண்டுகிட்ட போய், சீதா வந்து இப்போ வேலைக்கு வருவாங்க போவாங்க, அதுபோக சீதாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சீதாவை பார்த்து, சீதா ஹலோ நில்லு சீதா அப்படிங்கிறாங்க. சார் இப்போ நான் ஹெல்மெட்டு போட்டு தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே நான் இப்போ வேலையில் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் சார் அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லாமே உங்கள் மச்சானால தான் அப்படிங்கிறாங்க. ஓ, நீங்கள் தான் அதான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்னை மன்னிச்சிரு, எனக்கு உங்கள் மச்சான்னு தெரியாது, நான் உன்னை விரும்புகிறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சீதா சிரிக்கிறாங்க. சார் இதுவுமே நீங்கள் உண்மையாக பேசலை, உண்மையான அன்பு இருக்க முடிவு காட்டுங்க, என்கிட்ட காட்டாதீங்க, நீங்கள் கெட்டவங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் மாமாட்ட ஒரு ஆள் வந்து இதாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக தப்பானவங்க தான். எங்கள் மாமாவுக்கு நியாயம்னு பட்டால் மட்டும்தான் கேட்பாங்க, எந்த வம்பு தும்புக்கும் டைரெக்டாக அவங்க போக மாட்டாங்க, அதேமாதிரி வந்த இதை விட மாட்டாங்க, போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வராங்க. இது யார் அப்படிங்கிறாங்க. ஏக்கா தெரியலையா அப்படிங்க. ஓ இவங்களா, இவர் தான் என் வீட்டுக்கார்ட்ட எவ்வளோ பண்ணார், ஓன்ட்ட என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. சாருக்கு என்ன பிடிச்சிருக்கான், கல்யாணம் முடிக்கணுமா, அதான் வந்து பொண்ணு ரோட்டில் கேட்காரு அப்படிங்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள், நீங்கள் பெரிய பணக்கார வீட்டில் போய் பாருங்கள்,
சும்மா கடந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கு மேலே நீங்கள் பண்ணீங்கன்னா இதையும் நான் வந்து உங்கள் விரதியார்ட்ட பெட்டிஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஐயோ சாமி, உங்களை வச்சு உங்கள் குழந்தைகளை வச்சு முத்து குழந்தைகளை வச்சு நான் முத்துட்ட பேசி சமாளிச்சு ஆகலான்னு வந்தாக்கா நீங்கள் மேலும் பிரச்சனை கிளப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அம்மாட்ட போயிடுறாங்க. அம்மா இப்படிலாம் ஆயிடுச்சுமா அப்படிங்கிறாங்க. ஏன்டா என்கிட்ட இதெல்லாம் சொல்லலை, இப்படி பட்டிருக்கு வச்சுருக்குன்னு சொன்னே தவிர்த்து இந்த அந்த சீதாவோடைய ஃபேமிலி தான் எப்படின்னு ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரெலாம் கூப்பிட்டு சீதாவை பொண்ணு கேட்க போகிறாங்க. சீதாவை போய் பொண்ணு கேட்கும்போது அவங்க அம்மா இதனாலே மருமகன் தான், மருமகன் வந்தோடனே பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. முத்தை வர சொல்கிறாங்க. முத்து வந்து அருணை பார்க்குறாரு. என்ன விஷயம் வந்த அப்படிங்கிறாங்க. ஓன்ட்ட கேட்க வரல, பொண்ணோட அம்மாட்ட பொண்ணு கேட்க வந்திருக்கேன், நீ என்ன என்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே சீதா அம்மா சொல்கிறாங்க, இவங்க தான் என் மூத்த மாப்பிள்ளை, அவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பொண்ணு கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, மாமா நான் இவருக்கு வாக்கப்பட மாட்டேன், நீங்களே வெளியே போய் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கேட்டுச்சா, என் குழந்தையாளுக்கு உங்கள் பையன் யாருன்னு பிடிக்கல, கூட்டி போயிட்டே இருங்க, உங்களை மாதிரி சாப்பிட்டானவர் கிடையாது உங்கள் பையன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அருணம்மா, தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி, அப்பா இல்லாமல் சின்ன வயசில் வளர்ந்துட்டான், அவன் நினச்சது தான் சரி, செஞ்சது தான் சரி, எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கணும், நான் ஏன் சொல்ல தான் எல்லோரும் கேட்கணுன்னு சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் அது சரி கிடையாது, இயல்புன்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் புரிய வச்சு தான் கூப்பிட்டு வந்திருக்கேன், இன்னும் தப்பு செய்ய மாட்டான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா பொண்ணு வேணுமா, நான் கொடுத்த பெட்டிஷனை திருப்பி வேணுமா அப்படிங்கிறாங்க. ரெண்டும் தான் தம்பி அப்படிங்கிறாங்க. உடனே சீதா உனக்கு என்ன விருப்பம் அப்படிங்கிறாங்க. மாமா எனக்கு பிடிக்கவே இல்லை, அவங்களுக்கு போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அருண் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. மறுபடியும் அருண் வந்து டேய் முத்து, உன்னையும் இந்த குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் காமெடி பேசு, போயிட்டு வா, இப்போ எனக்கு டிரைவர் வேலையாவது இருக்குது, உனக்கு அதுவும் இல்லை, இருக்க வேலையை காப்பாற்றுறதுக்கு வழி இருக்கான்னு பாரு, அதுபோக வந்து நான் சமாளிச்சமாக போனால் மட்டும்தான் நீ மறுபடியும் அந்த யூனிஃபார்ம் மாட்ட முடியும், இல்லைன்னா இப்படி சுற்றிக்கிட்டே தான் வரணும், பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. நீ வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்தை எப்படி நம்ம இது பண்ணலாம், வழி கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முத்துக்கு வேண்டிய ஆள் யாரெல்லாம்னு விசாரித்து பார்க்காங்க. அப்போ முருகேசன் ரொம்ப வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு முருகேசனை போய் பார்க்காங்க. முருகேசன் சார் வணக்கம், எனக்கு இது உங்கள் தெரிஞ்ச தம்பி முத்தால் தான் ஒரு பிரச்சனை, என் வேலையே போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி அவர் ரொம்ப நேர்மையான ஆள் தான் முத்துட்டெலாம் மற்றவன மாதிரி சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நேராக அந்த அரசியல்வாதிட்டு போகிறாங்க. சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் சார், உங்களுக்கெல்லாம் நான் வந்து இவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன் சார். என்ன தம்பி உதவி பண்ணேன் சார், நீங்கள் ரோட்டில் போகும்போது எவ்வளோ நான் வந்து போக்குவரத்துலாம் ரெடி பண்ணியிருப்பேன், எனக்காக உதவி பண்ணி அந்த முத்தை 4 கோடு போட்டு அந்த பெட்டிஷன் வாபஸ் அவங்க சொல்லணும் அப்படிங்கிறாங்க. எந்த முத்தை அப்படிங்கிறாங்க. உடனே இந்த அட்ரஸில் அந்த முத்து கார் டிரைவர் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அரசியல்வாதி சிரிக்காரு. ஏன் சார் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவன் என் கூட ஒரு தம்பி மாதிரி, அவன் மேலே கை வச்சா என் மேலே கை வைக்கிற மாதிரி, ஒழுங்கு மரியாதையாக பேர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்து ஒன்றி 4 போர்டு போட்டு பெட்டிஷன் வாபஸ் ஆகணும்னு சொல்லி இந்த அருண் வந்தான் அப்படிங்கிறாங்க. சார் இந்த மாதிரி பண்ணான் அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம், எதனால என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. என்ன செய்யனே தெரியாமல் அங்கே தெரியுறாங்க. வேலைக்கு போகணும்னு நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. பழைய அதிகாரி போய் பேசுகிறாங்க, நீங்களாம் என்கிட்ட பேசாத, உன் மேலே ஏகப்பட்ட பெட்டிஷன் வருது, அதனால் சரி வராது அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணனே தெரியாமல் நேராக மீனா அம்மா பூக்கடை வச்சுருக்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. அம்மா நல்லா இருப்பீங்க, உங்கள் காலனால நான் விழுந்துக்கிட்டு தான், உங்கள் மருமகன்ட்டையும் உங்கள் மாவட்டையும் பேசி அந்த பெட்டிஷன் மட்டும் வாபஸ் வாங்க சொல்லுங்கள், ஒரு லெட்டர் மட்டும் எழுதி தர சொல்லுங்கள், அப்போ நான் தான் வேலைக்கு போக முடியும்னு சொல்லிட்டு அழுதாரு. இங்கே மீனா அம்மாவுக்கு ரொம்பவே இறக்கமாயிருது. மீனா உன் மாப்பிள்ளைட்டையும் உன்ட்டையும் பேசணும், கொஞ்சம் கோயில்கிட்ட வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. வராங்க. இங்கே அருண் வந்து ரொம்ப தரையில் உட்காந்து அழுதுட்டுருக்காரு. உடனே என்னம்மா அப்படிங்கிறாங்க. பாவண்டி, அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு, என்ன ஏதோ ஒரு வகையில் முன்னாடி மாப்பிள்ளை மேலே கோவத்தில் வந்திருக்காரு, இன்னும் அப்படி பண்ண மாட்டாங்கிறாரு, சரி எல்லாத்துக்கும் தான் ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படிங்கும்போது, அத்தை உங்களுக்கு தெரியாது, அவன் தான் வேலையை சாதிக்கிறதுக்காக வந்து நிற்கான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து நான் அப்படிலாம் இல்லை, இன்னமும் உங்கள்கிட்ட எதுக்குமே வச்சுக்க மாட்டேன், தயவுசெய்து அந்த பெட்டிஷன் வாபஸ் வாங்க அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை நான் என் பையனாக நினச்சி கேட்குறேன், இந்த உதவி பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி சார் நீங்கள் சொன்னப்புறம் மாற்றிக்கிறது இல்லை, ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பைக்லேருந்து எடுத்து கொண்டு கொடுக்குறாரு. முத்து மீனாவும் கையெழுத்து போடுறாங்க. அதை கொண்டு ஸ்டேஷனில் கொடுத்தாங்க. ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்துட்டு சரி ரைட் நாளிலேருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணோன்னே யூனிஃபார்மோட முத்து கார் முன்னாடி வராங்க. உடனே என்ன ஓவர் ஸ்பீடில் போகிற அப்படிங்கிறாங்க.
என்ன சார் நான் பையன் தானே போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏய் நீ பெட்டிஷன் வாபஸ் வாங்கிட்ட, நானும் வேலைக்கும் சேர்ந்துட்டேன், இனிமே தான்டா உனக்கு ஆப்பு இருக்குது. நான் அழுந்ததை நம்பி பெட்டிஷன் வாபஸ் வாங்கிட்டேன், இனிமேல் பாரு உனக்கு வசமாக ஆப்பு வைக்க, உனக்கு மட்டும் இல்லை உன் ஃப்ரெண்டு செல்லவும் இருந்தாலும் தெரியுதான், உன் கார் ஸ்டாண்டில் எவமெல்லாம் இருக்கானோ அவனுக்குலாம் வசமாக ஆப்பு வைக்க, இனிமேல் நீ என்கிட்ட பண்ணி பாருடா அப்படிங்கிறாங்க. நீ திருந்துறல அப்படிங்கிறாங்க. திருந்த மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உன்னை திருத்தி காட்டுறேன் அப்படிங்கிறாரு முத்து. இனியும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.